எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற டப்பிங் படம் 2012ல வெளிவந்த டோன்ட் கிளிக்ங்கிற கொரியன் மூவி. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தமிழ் டப்ல அவைலபிளா இல்ல. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சொல்ல முடியாது, சிசிடிவி கேமராஸை பார்த்தா நமக்குள்ளயும் ஒரு பயம் வரலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங்ல நைட் டைம்ல ஒரு பொண்ணு ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு போறா. உள்ள போய் பார்த்தா உள்ள ஒரு பொம்மை ஒண்ணு இருக்கு. உடனே அவ அந்த பொம்மையை தூக்கி எறிஞ்சு என்ன இதுக்கு மேல தொந்தரவு பண்ணாதுன்னு கத்துறா. இப்போ ஒரு விதமான ரெட் கலர் விஷன்ல யாரோ ஒரு நபர் அந்த பொண்ணை பாக்குற மாதிரி காட்டுறாங்க. உடனே அங்கிருந்து பயந்து கிளம்புறா. ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத விஷயம் அவளை தரன்னு இழுத்து அந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள கொண்டு போயிருது. அவ்வளவுதான், அந்த வீட்டுடைய கதவும் மூடிடுது. கட் பண்ணா ஹீரோயினை காட்டுறாங்க. அவ ஒரு ஷாப்ல ஒர்க் பண்றா. இந்த ஹீரோயினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் உண்டு. அவன் சைபர் கிரைம் மாதிரி ஒரு பிரிவுல ஒர்க் பண்றான். சோசியல் மீடியாஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸ்ல ஒரு சில அப்நார்மல் கண்டென்ட்ஸ் இருக்கிற வீடியோஸை மக்கள் பார்க்க கூடாதுன்னு கவர்மெண்ட் டிசைட் பண்ணும். அப்படிப்பட்ட வீடியோஸை அனலைஸ் பண்ணி அதை சோசியல் மீடியால இருந்து ரிமூவ் பண்ணி அப்லோட் ஆகாம பண்ணக்கூடிய வேலையை தான் இவன் செஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒரு தங்கச்சி உண்டு. அவ டான்ஸ் ஆடி அந்த வீடியோஸை சோசியல் மீடியால போட்டு தான் ட்ரெண்டிங்ல வரணும் அப்படின்னு நினைப்பா. ஆனா எப்பவுமே அவளுக்கு முன்னாடி அவ கூட காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணு தான் ட்ரெண்டிங்ல இருக்கிறா. இப்போ ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல ஏதோ லவ்ல பிரச்சனை. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக ஹீரோ அவளுடைய தங்கச்சி கிட்ட ஹெல்ப் கேட்கா. அப்ப அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த தங்கச்சிக்காரிக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. உன் அக்காவுடைய லவ்வர் அவன் ஒர்க் பண்ற இடத்துல இருந்து நம்ம கவர்மெண்டால பிளாக் பண்ண பேன் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும். சோ அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நீ வாங்கி உன் வெப்சைட்ல அப்லோட் பண்ணனா நீ தான் ட்ரெண்டிங்ல நம்பர் 1 வருவேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஐடியா கொடுக்க, தங்கச்சிக்காரியும் ஹீரோ கிட்ட இந்த ஹெல்ப் பண்ணி எனக்கு பண்ணனா என் அக்காவை சமாதானப்படுத்துறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றா. அவனும் அரமனசோட ஒத்துக்குறான். கட் பண்ண இப்ப ஹீரோ அவன் ஒர்க் பண்ற இடத்துல அவனுடைய பென்டிரைவ் சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணி கவர்மெண்டால பேன் பண்ண பிளாக் பண்ண வீடியோஸை ஏத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த பென்டிரைவ்ல வீடியோ ஏற மாட்டேங்குது. அப்ப ஹீரோ வேற ஏதாவது பென்டிரைவ் அவங்கிட்ட இருக்கான்ட்டு தேட ஆரம்பிக்கான். அப்ப அவன் ஒரு பக்கமா திரும்புறப்ப இவ்வளவு நேரம் அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து பென்டிரைவுக்கு வீடியோ ஏறல. இப்போ அந்த கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்கா தானா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கி. அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஃபைல் தன்னால காப்பி ஆகி அது இவனுடைய பென்டிரைவ்ல பேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப வேற ஒரு பென்டிரைவ் எடுத்துட்டு ஹீரோ திரும்புறப்ப பார்த்தா கரெக்டா அந்த வீடியோஸ் அந்த பென்டிரைவ்ல ஏறி முடிக்கி. சோ வீடியோஸ்லாம் ஏறிட்டு அப்படின்ட்டு இவனும் அந்த பென்டிரைவ் எடுத்து தங்கச்சிக்காரிட்ட கொடுத்துறான். அவளும் அந்த பென்டிரைவை வாங்கிட்டு வீட்டுக்கு போறான். அந்த பென்டிரைவ்ல இருக்கக்கூடிய வீடியோஸை பாக்குறதுக்கு ஆர்வமா அவளுடைய ரூம்குள்ள போயிடுறா. அந்த சமயம் அவ அந்த பென்டிரைவை சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணதுமே அந்த வீட்டுல இருக்கக்கூடிய லைட் எல்லாமே ஆனா எரிய ஆரம்பிக்கி. திடீர்னு என்ன நடக்கு அப்படிங்கறதே அவளுக்கு புரியல. அந்த சமயம் ஹீரோயின் வீட்டுல குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப யாரும் அவளை ஒளிஞ்சிருந்து பாக்குற மாதிரி அவளுக்கு தோணுது. திரும்பி பார்த்தா அங்க வேற யாரும் இல்ல. இப்ப சடனா லைட்லாம் நார்மலுக்கு வருது. இப்ப ஹீரோயினோட தங்கச்சி அந்த வீடியோவை பிளே பண்ணலாம்னு ட்ரை பண்றா. அப்ப பார்த்தா அந்த பென்டிரைவ்ல ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது. அந்த வீடியோவுக்கு 1/108ன்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு. சரி, அந்த வீடியோவை பிளே பண்ணி பார்க்கலான்ட்டு பிளே பண்றா. அந்த வீடியோல ஏதோ ஒரு பொண்ணு அவ கையில ஒரு பொம்மையை வச்சிருக்கா. அந்த பொம்மையுடைய உடம்ப கத்தியால வெட்டி உள்ள இருக்கக்கூடிய பஞ்செல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு அந்த பொம்மையுடைய வயிற்றுக்குள்ள அரிசி ஆகிற முடியெல்லாம் போட்டு தைக்க ஆரம்பிக்கா. அதுக்கப்புறம் அந்த பொம்மையுடைய கண்ணெல்லாம் பிச்சு போட்டு அதையும் தைக்கிறா. அப்புறம் அந்த பொம்மையை டைட்டா கெட்டி ஒரு பெட்டியில இருக்கக்கூடிய தண்ணிகளை போட்டு முக்குறா. அப்புறம் அவ கையை கிழிச்சு அதுல இருந்து வரக்கூடிய பிளட் அந்த தண்ணியில சொட்டு போட வைக்கா. இப்படி அந்த வீடியோ ஒரு மாதிரி போகுது. அதை ஹீரோயினோட தங்கச்சி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு வீடியோ கால் வருது. யாருன்னு பார்த்தா இவள ட்ரெண்டிங்ல ஒரு பொண்ணு முந்தி இருக்காள். அவகிட்ட இருந்து தான் போன் வருது. சோ அவகிட்ட இந்த வீடியோவை பத்தி இவ சொல்லும் போது தனக்கு அந்த வீடியோவை தந்தா நிறைய பணம் தர்றதா அந்த ட்ரெண்டிங்ல இருக்கிற பொண்ணு சொல்றா. இப்போ ஹீரோயினோட தங்கச்சி பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த வீடியோவை அந்த பொண்ணுக்கு ஷேர் பண்ணிடுறா. அப்போ இந்த வீடியோவை தன்னோட அக்கா கிட்ட காட்டலான்ட்டு ஹீரோயினோட தங்கச்சி போறா. அப்போ ஹீரோயின் கிட்ட அதை ஓபன் பண்ணி காட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வீடியோவோட நேம் 2/108ன்னு மாறி இருக்கு. இது எப்படி மாறிச்சுன்னு ஹீரோயினோட தங்கச்சிக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ அந்த வீடியோவை அவ பிளே பண்ணா அதுல அதிர்ச்சிகரமா ஒரு விஷயம் நடக்கு. இப்ப அவ அக்காட காட்டும் போது அந்த பொம்மையுடைய உடம்ப கிழிச்சாங்கல்ல அந்த வீடியோ பிளே ஆகல. இப்ப வேற ஏதோ ஒரு வீடியோ பிளே ஆகுது. அதுல ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு பயங்கரமான குடி போதையில இருக்கா. அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர் ஒருத்தர் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ற மாதிரி அந்த வீடியோ இருக்குது. நான் பார்த்த வீடியோ வரலையே, இப்ப வேற வீடியோ எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சிக்கு குழப்பமாயிருது. ஹீரோயினும் இந்த மாதிரியான வீடியோ எல்லாம் பார்க்காதுன்னு அவளை திட்டி அனுப்பிடுறா. இப்ப இவ குழப்பத்தோடைய மறுபடியும் லேப்டாப்ல வந்து அந்த வீடியோவை போடுறா. இப்ப பார்த்தா அந்த வீடியோவோட நேம் 3/108ன்னு மாறி இருக்கு. எப்படி இதோட நேம் கண்டினியூவா மாறிக்கிட்டே இருக்குன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, ஓகே, இந்த வீடியோவை பிளே பண்ணுவோம்னு அவ பிளே பண்ணா அந்த வீடியோல சுத்தி ஒயிட்டா இருக்கு. நடுவுல ஒரு ஒயிட் கலர் கபோர்டு ஒன்னு இருக்கு. சடனா அந்த கபோர்டுடைய கதவும் மெதுவா ஓபன் ஆக ஆரம்பிக்கும். ஆனா இதே டைம்ல ஹீரோயினோட தங்கச்சி ரூம்ல இருக்கக்கூடிய கபோர்டுடைய கதவும் மெதுவா ஓபன் ஆகுது. இவ பயந்து போய் அந்த கபோர்டை பாக்குறா. உள்ள யாரும் இல்ல. உடனே அந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணலான்னு பாக்குறப்ப அந்த வீடியோ க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. இந்த சமயம் அந்த வீடியோல இருக்கக்கூடிய கபோர்டுக்குள்ள ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரி தெரியுது. அது என்னன்னு அவ உத்து பார்த்துட்டு இருக்கிறப்ப சடனா ஒரு பேயுடைய உருவம் அந்த வீடியோல முன்னாடி வருது. அவ கொஞ்சம் பயந்துடுறா. அந்த நேரத்துல ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு இவ ஒரு வீடியோவை ஷேர் பண்ணால அந்த வீடியோவை அந்த பொண்ணும் பிளே பண்ணி பார்த்துட்டு பயத்துல இருக்கிறா. அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் இவளையும் யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே அவளுக்கு தோணுது. இப்ப அவ இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறா. 12வது ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய இவளோட வீட்டுக்கு லிஃப்ட்ல ஏறி போறா. 12th ஃப்ளோரை லிஃப்ட் ரீச் பண்ணதும் ஓபன் பண்ணி பார்த்தா இன்னும் இவ பேஸ்மெண்ட்ல தான் இருக்கா. அந்த சமயம் அந்த லிஃப்டுடைய கதவு ஓபன் ஆகி க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கி. உள்ள இருக்கக்கூடிய பல்ப் எல்லாம் வெட்டிச்சு செதற ஆரம்பிக்கி. இவ பயத்துல அந்த லிஃப்ட் விட்டு வெளியே ஓடி வந்துடுறா. அந்த இடம்
இடம் ஃபுல்லா சுத்தமா கரண்டே இல்ல, ஃபுல்லா இருட்டா இருக்குது. பயத்துல இப்போ லிஃப்ட்ல மறுபடியும் ஏறி 12th ஃப்ளோருக்கு போறதுக்கு ட்ரை பண்ணலான்ட்டு லிஃப்ட்டை திறந்து உள்ள போறா. ஆனா லிஃப்ட் இல்ல, லிஃப்ட்டுடைய கதவு திறந்ததுமே பள்ளம் தான் இருக்குது, உள்ள விழுந்து இறந்து போறா. ஒரு நாள் ஹீரோயினோட தங்கச்சி கிளாஸ்ல பாடத்தை கவனிச்சிட்டு இருக்கிறப்ப அவளோட காலுக்கு கீழே கொஞ்சம் அரிசி கிடக்குது. என்னடா அரிசி இருக்கேன்ட்டு இவ கீழே குனிஞ்சு பார்த்தா இவளுடைய வயிற்றுக்குள்ள இருந்து அரிசி கொட்ட ஆரம்பிக்கி. அத அவ எடுக்கிறா தொடர்ந்து அரிசி வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்ல அரிசி கூட சேர்ந்து இப்ப அதிக அளவுல முடியும் வர ஆரம்பிக்கி. எப்படி அந்த பொம்மையோட வீடியோல அரிசி முடியெல்லாம் அதோட வயிற்றுக்குள்ள வச்சு தச்சாங்களோ அதெல்லாம் இப்ப இவ வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அவளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்களை பார்க்க எல்லாருமே அவளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சடனா குனிஞ்சு வயிற்ற பார்க்க இப்ப அவ வயிற்றுல அரிசியே இல்ல. என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு பயந்தபடியே முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் மறுபடியும் அவ பார்க்க அவளுக்கு முன்னாடி இருக்கிற பொண்ணு மட்டும் இல்ல கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே பாக்குறதுக்கு பேய் மாதிரி இருக்காங்க. இவளுடைய பார்வையில தன்னை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குங்கிறதே அவளுக்கு புரியல. நாம அந்த பேன் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்ச பிறகுதான் நமக்கு இப்பெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு அவளுக்கு தோணுது. இதை ஹீரோயின் கிட்ட சொல்றா. அவளும் இதை நம்புற மாதிரி இல்ல. முதல்ல அந்த வீடியோ இருக்கக்கூடிய பென்ட்ரைவை ஏன்ட்ட கொடு அப்படின்ட்டு ஹீரோயின் திட்ட ஹீரோயினோட தங்கச்சி அந்த பென்ட்ரைவை எடுத்துக்கிட்டு ரூம்குள்ள தனியா போயிடுறா. இந்த வீடியோவால தான் நமக்கு இப்படி ஆகுது, அதுல வேற ஏதாவது க்ளூ இருக்குமான்ட்டு மறுபடியும் அந்த வீடியோவை அவ போடுறா. இப்ப பார்த்தா அந்த வீடியோவுடைய நேம் 4/108ன்னு மாறி இருக்கு. உள்ள பிளே பண்ணி பார்த்தா ட்ரெண்டிங்ல ஃபர்ஸ்ட் இருந்தாலே அந்த பொண்ணு இறந்து போன வீடியோ அதுல ஓட ஆரம்பிக்கி. அதை பார்த்ததும் இவ மிரண்டு போயிடுறா. பயந்து போய் அங்க இருக்கிற கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. இப்ப அவ வீட்டுல இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் தன்னால ஒர்க் பண்ண ஆரம்பிக்கி. கீபோர்ட்லாம் ஆட்டோமேட்டிக்கா பிரஸ் ஆக ஆரம்பிக்கி. அந்த சத்தம் கேட்டு இவ மெதுவா அந்த கபோர்டை திறந்து பாக்குறா. அந்த கம்ப்யூட்டருடைய டிஸ்பிளேல நீ தப்பு பண்ணிட்டங்கிற வார்த்தை கண்டினியூவா ஓடிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே புரியல. சோ அவளோட லவ்வருக்கு போன் பண்ணி அவங்கிட்ட ஹெல்ப் கேட்கா. அவனும் தான் கொடுத்த வீடியோவை அவ பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி எல்லாம் அவ பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்கறத புரிஞ்சுக்கிறான். சோ அவளுடைய நடவடிக்கைகளை கவனிக்க வீடு ஃபுல்லா கேமராவை பிக்ஸ் பண்றாங்க. அவ ரூம்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பாக்குறதுக்கு ஒரு டெடி பியருடைய கண்ணுல கேமராவை பிக்ஸ் பண்ணி அதை அவனே அவகிட்ட பிரசன்ட் பண்ணி ரூம்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கிறான். வேற ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணுன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். இப்போ இங்க நடந்துட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த பென்ட்ரைவ்ல இருக்கக்கூடிய வீடியோ தான். ஹீரோ அது என்ன வீடியோ அப்படின்ட்டு அவளும் போட்டு பார்க்க அதை பத்தி அவருடைய ஹையர் அபிஷியல்ட்ட அதை ஏன் நாம பேன் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு கேட்க அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா ஒரு வீடியோல ரயில்வே ஸ்டேஷன்ல போதையில வந்த ஒரு பொண்ணு கிட்ட அங்க உட்கார்ந்து இருந்த ஒரு நபர் தவறா நடந்துகிட்ட மாதிரி தான் அந்த வீடியோ வந்திருக்கும். ஆனா உண்மையில நடந்தது என்னன்னா அந்த பொண்ணுக்கு கலைஞ்சு போன ட்ரெஸ்ஸை சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அந்த நபர் உதவி இருப்பாரு. ஆனா அந்த நேரம் ரயில்வே ஸ்டேஷன்ல லைக்ஸ்க்காக வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்த சில நபர்கள் அங்க நடந்த விஷயத்த தப்பான கண்ணோட்டத்துல பதிவு பண்ணி போட்டாங்க. அதனால அந்த நபர் தன்னை பத்தி பாலியல் ரீதியா தவறான செய்தி பரவுறத நினைச்சு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சாரு. நம்மளுடைய சொசைட்டில அவருக்கு நிறைய கெட்ட பேர் வர ஆரம்பிச்சது. அதனால அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. கணவர் இறந்த துக்கத்துல அவருடைய ஒய்ஃபும் இறந்து போறாங்க. இப்போ உயிரோட இருக்கிறது அவருடைய பொண்ணு மட்டும்தான். ஆனா அவகிட்டையும் எல்லாரும் சோசியல் மீடியால உன் அப்பாவே எப்படின்னா உன் அம்மா எப்படி நீ எப்படி அப்படின்ட்டு தப்பா பேச என் அப்பா அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாருன்னு அவளும் எவ்வளவோ சொல்றா. ஆனா யாருமே அவளை நம்பல. அதனால ரொம்ப வெக்ஸ் ஆகி அவளுடைய கையை அவளே அறுத்துக்கிட்டு சூசைட் பண்ணி இறந்திருக்கா. அதையும் அவ வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிருக்கா. அதுவும் எப்படியோ லீக் ஆகி இன்டர்நெட்டுக்கு போயிட்டு. சோ அதுக்கப்புறம் தான் நம்ம டீம் அவங்களுடைய எல்லா வீடியோவுமே பிளாக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டா. ஆனா அவளுடைய தங்கச்சி தூங்கவே இல்ல. அந்த பென்ட்ரைவ்ல இருக்கக்கூடிய வீடியோவை கண்டினியூவா பாத்துக்கிட்டே இருக்கிறா. கிட்டத்தட்ட 108 வீடியோஸ பாத்துட்டா. அந்த வீடியோஸ்ல கடைசியா படத்துடைய ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு இறந்தால அந்த வீடியோவும் ஓடுது. இப்ப அவளுடைய கையில அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு அவ ரூமை விட்டு வெளியே வரா. இப்ப விடியுது. எந்திரிச்சதுமே தங்கச்சி ரூம்ல இருக்காளா அப்படின்ட்டு கேமராவை ஹீரோயின் பாக்குறா. அவ ரூம்ல இல்ல. சோ எங்க போனா அப்படின்ட்டு கேமராவை ரீவைண்ட் பண்ணி பாக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினோட தங்கச்சி அவ ரூம்ல இருந்து வெளியே வந்த வீடியோ எல்லாம் கேமரால ரெக்கார்டே ஆகல. இப்ப ஹீரோயினுக்கு அவளுடைய தங்கச்சி பார்த்த வீடியோஸ்லாம் இருக்கக்கூடிய பென்ட்ரைவ் அவளோட சிஸ்டம்ல சொறி வைக்கப்பட்டிருக்கிறத பாக்குறா. சோ அது என்ன வீடியோ அப்படின்ட்டு அவளும் போட்டு பாக்குறா. பயந்து போய் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிடுறா. உடனே ஹீரோயின் அவளோட லவ்வருக்கு கால் பண்ணி கூப்பிடுறா. அந்த டெடி பியருடைய கண்ணுல இருக்கக்கூடிய கேமரால இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணி பார்த்தா தங்கச்சி இருக்கக்கூடிய லொகேஷன் தெரிஞ்சிருது. உடனே அங்க வேகமா கிளம்பி போறாங்க. அதுதான் இந்த படத்துடைய ஸ்டார்டிங்ல ஒரு பாலடைஞ்ச வீட காட்டினாங்கல்ல அது. உள்ள போய் பார்த்தா அவ தங்கச்சி நிறைய பொம்மைகளுக்கு நடுவுல இருக்கா. அவ கையில அந்த வீடியோல வந்த ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு இதை எரிக்கணும், எரிச்சாதான் நம்மளால தப்பிக்க முடியும்னு சொல்றா. இந்த சமயம் ஹீரோ கையில வச்சிருக்கிற மொபைல் மூலமா பார்த்தா அவனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொண்ணுடைய உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா வெறுங்கனால பாக்குறப்ப அங்க இல்ல, போன் மூலமா பாக்குறப்ப தான் தெரியுது அது வேற யாரும் இல்ல, சூசைட் பண்ணி இறந்த அந்த பொண்ணு தான். சோ இப்போ இவங்க 3 பேரும் அந்த பொண்ணுடைய ஆவி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பொம்மையும் கூடவே அந்த வீடியோ இருக்கக்கூடிய பென்ட்ரைவையும் போட்டு எரிச்சிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணுடைய ஆவி இவங்க கண்ணுக்கு தெரியல. சோ அதுல இருந்து விடுபட்டுட்டோம்னு நினைச்சு வீட்டுக்கு வராங்க. இப்ப எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த பொம்மையில ஒரு கண்ணை தச்சு வச்சிருப்பாங்கல்ல, அந்த கண்ணு சடனா ஓபன் ஆகுது. இப்போ ஹீரோயினோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு படிச்சு பார்த்தா உங்க வீட்டுக்கு நான் வந்துகிட்டே இருக்கேன், நான் வர்ற வரைக்கும் அந்த வீடியோவை கண்டினியூவா பாத்துட்டு இருங்க அப்படின்ட்டு அதுல இருக்கு. இப்பதான் ஹீரோவுக்கு நாம இன்னும் பிரச்சனையில இருந்து முழுசா வெளியே வரலன்னு தோணுது. அப்ப ஹீரோயினோட தங்கச்சி கத்த ஆரம்பிக்கா. என்னன்னு போய் பார்த்தா அவருடைய கம்ப்யூட்டர் தன்னால ஆன் ஆகி அதுல இவங்களுடைய வீட்டை யாரோ வெளியே இருந்து வீடியோ பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான வீடியோ ஓடிட்டு இருக்கு. இப்ப இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்ட்டு ஆளுக்கு ஒரு திசையில ஓட ஆரம்பிக்காங்க. ஹீரோ பேஸ்மெண்ட்டுக்கு ஓடுறான். ஹீரோயினும் அவளுடைய தங்கச்சியும் வீட்டை விட்டு வெளியே போய் பார்க்காங்க. வெளியே போய் பார்த்தா அந்த தெருல இருக்கக்கூடிய அத்தனை சிசிடிவி கேமராவும் இவங்களுடைய வீட்டையே பாத்துக்கிட்டு இருக்கு. பேஸ்மெண்ட்டுக்கு போன
போன ஹீரோ அந்த பேய் கிட்ட மாட்டிக்கிறான். எப்படி அந்த பொம்மையுடைய வயித்தை கிழிச்சு அது உள்ள இருந்து பஞ்சு எடுத்தாங்களோ அதே மாதிரி ஹீரோவோட வயிறு கிளியப்பட்டு அது உள்ள இருந்து ரத்தமா வெளியே வருது. அந்த பொம்மையுடைய கண்ணை நோண்ட மாதிரி ஹீரோவுடைய கண்ணும் நோண்டப்படுது. கடைசியில ஹீரோ துடிதுடிச்சு அந்த இடத்துல இறந்துடுறான். ஹீரோயினும் அவளுடைய தங்கச்சியும் வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டு இருக்காங்க. அந்த சமயம் சடனா ஹீரோயினுக்கு பின்னாடி வந்துட்டு இருந்த அவளுடைய தங்கச்சிய யாரோ பிடிச்சி அந்தரத்திலே தூக்குறாங்க. சடனா வீட்டுக்குள்ள இழுத்து கதவும் பூட்டிடுறாங்க. அந்த பேய் வீட்டுக்குள்ள போன தங்கச்சியோட கழுத்துல ஒரு வயரை சுத்துது, அவளை தூக்குல தொங்க விடுது. ஹீரோயினால அவ தங்கச்சியை காப்பாற்ற முடியல. எப்படியோ மாடியில எல்லாம் ஏறி வீட்டுக்குள்ள பின்பகுதி வழியா உள்ள வந்து அவ தங்கச்சியை காப்பாத்தலாம்னு ட்ரை பண்றதுக்குள்ள அவ இறந்து போயிடுறா. ஹீரோயினோ கதறி துடிச்சு அழ ஆரம்பிக்கா. அப்ப சடனா இவளுடைய மொபைல்ல ஒரு வீடியோ பிளே ஆகுது. இவளுடைய மாடியில இருந்து எடுக்கப்பட்ட மாதிரி அந்த வீடியோ இருக்கு. சோ வீட்டுடைய மாடியில தான் அந்த பேய் இருக்கணும் அப்படின்ட்டு கையில ஒரு ராட் எடுத்துக்கிட்டு வீட்டோட மாடிக்கு ஏறி போறா. இப்ப அவளுக்கு முன்னாடி அந்த பொண்ணுடைய ஆவி நின்றுட்டு இருக்கு. யாரோ ஒருத்தரால உன் குடும்பம் பாதிக்கப்பட்டதுக்கு எங்களை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறேன்ட்டு இவ அவகிட்ட கேட்க, அதுக்கு அந்த பேய் நீயும் சாகதான் போற, தயாராயிரு அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வருது. ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி நடக்கா. அவளுடைய கால் மாடியுடைய எட்ஜில தட்டுது. திரும்பி பார்க்க இதுக்கு மேல போனா அவ கீழே விழுந்துருவா. அதனால அந்த ஆவி கிட்ட எப்படியாவது பேசி சமாளிக்கலான்ட்டு திரும்புறா. அவ்வளவுதான், மொத்தமா பயந்து கால் தடிக்கி கீழே விழுந்துடுறா. மேல இருந்து அந்த பேய் கீழே அவ செத்துட்டாளான்ட்டு எட்டி பாக்குது. அப்படியே மறைஞ்சு போகுது. ஏன்னா இப்போதைக்கு அந்த வீடியோவை பார்த்த அத்தனை பேருமே செத்துட்டாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஆம்புலன்ஸ்லாம் வந்து இறந்து போன ஹீரோயினோட டெட் பாடியை தூக்கிட்டு போறாங்க. அப்படி தூக்கிட்டு போற ஆம்புலன்ஸா அந்த ஏரியால இருக்கக்கூடிய மொத்த சிசிடிவி கேமராவும் திரும்பி வாட்ச் பண்ண ஆரம்பிக்கி. இந்த படத்துடைய கான்செப்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா, வியூஸ்க்காகவும் லைக்ஸ்க்காகவும் நிறைய நல்ல விஷயங்களை தவறுதலா சித்தரிச்சு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சோசியல் மீடியால அப்லோட் பண்றாங்க. அதை இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாம அந்த வீடியோவை ஷேர் பண்றது, கமெண்ட் பண்றதுன்னு தப்பு பண்றாங்க. இதனாலேயே அவங்களுக்கே தெரியாம நிஜ வாழ்க்கையில பல பேருடைய உயிரை பறிச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வார்னிங் மாதிரி தான் இந்த படம் கடைசியில முடியுது. நீங்க இதோட முடிச்சிடாதீங்க. நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.